இப்போ நம்ம தினமும் சுறுசுறுப்பாக உழைக்கிறதுக்கு உடற்பயிற்சியெல்லாம் பண்ணுறோம், உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறோம். இல்லைன்னா நம்ம சோம்பேறித்தனத்தில் மாட்டிக்குவோம். அப்படின்னு பயந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உணவு கட்டுப்பாடு, அப்புறம் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, இப்படியெல்லாம் ஒரு கூட்டத்தினர் ஒரு குறிப்பிட்ட சில மக்கள் தினசரி வாழ்க்கையை ஊக்கத்தோடையும் உற்சாகத்தோடையும் சுறுசுறுப்பாகவும் வாழ்வதற்காக உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறாங்க, உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறாங்க, தியானமெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ முயற்சி பண்ணி தான் அவங்க தினசரி வாழ்க்கையை வாழ முடியும். இவ்வளோ முயற்சி பண்ணால் தான் ஒரு தினசரி வாழ்க்கையை வாழ முடியும். அப்படின்னா பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சியே பண்ணுறதில்ல. இப்போ ஒரு காய்கறி வியாபாரியாக இருக்கட்டும், ஒரு மளிகை கடைக்காரராக இருக்கட்டும், ஆனால் காலையில் அவங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்க பாருங்கள். அப்போ அவங்களால மட்டும் அது எப்படி முடியுது? ஒரு சாதாரணமாக கூலி வேலை பார்க்குற மக்களாக இருக்கட்டும், ஒரு காய்கறி வியாபாரியாக இருக்கட்டும், சாதாரண மக்கள்லாம் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி, நடைப்பயிற்சியெல்லாம் அவங்களுடைய யோசனைக்கு அது வரவே வராது. ஏன் உடற்பயிற்சி செய்யணும், எதுக்காக நடைப்பயிற்சி செய்யணும்? ஆனால் அவங்க சுறுசுறுப்பாக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் எனக்கு இன்றைக்கி உடற்பயிற்சி பண்ணால் தான் என்னால் வேலை செய்ய முடியும், சுறுசுறுப்பாக இருக்க முடியும், உணவு கட்டுப்பாடு, தியானம்லாம் இருக்கணும், அப்போ தான் எனக்கு வாழ்க்கை முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சாதாரண மக்கள் இதெல்லாம் பண்ணுறதில்ல. அவங்களால மட்டும் எப்படி அவங்களால சுறுசுறுப்பாக இருக்க முடியுது? காலங்காலத்தில் கடுமையாக உழைக்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை, குறுகிய மனப்பான்மை தான். அதாவது பழிவாங்குகிற உணர்ச்சி, சொந்தக்காரங்க அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் குறுகி போயிருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும், சொந்தக்காரங்களை பழி வாங்குகிற குறுகிய உணர்ச்சி, இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு கோபத்தை உருவாக்குது. அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க இந்த சாதாரண மக்கள். அதாவது ஒரு கட்டத்துக்கு கீழே ஒரு 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 கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் இருக்காங்க. அவங்க எப்படி அவங்களால தினமும் சுறுசுறுப்பாக வாழ முடியுது அப்படின்னா, அவங்க மனதில் அவ்வளோ மூட நம்பிக்கைகள், அப்புறம் பழிவாங்குகிற உணர்ச்சி, வன்முறை உணர்ச்சிகள் எல்லாம் நிறைய இருக்குது. நிறைய இந்த அடிமைத்தனம், பெண்களுக்கு எதிரான சிந்தனைகள், அடிமைத்தனம், ஒரு மனைவிக்கு எதிரான ஒரு கணவனுக்கு உள்ள அந்த சிந்தனை, ஒரு கணவனுக்கு எதிராக மனைவிக்கு உள்ள அந்த சிந்தனை, இதெல்லாம் அவங்கள அது மாதிரி சொந்தக்காரங்க மேலே இருக்கிற அந்த பழி உணர்ச்சி, பழி வாங்க துடிக்கிற ஒரு உணர்ச்சி எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர கோபம். அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க விழிப்போடு வாழ்ந்துகிட்ருக்காங்க இந்த ஒரு கட்டத்துக்கு. அப்போது நீ அதெல்லாம் உடச்செறிஞ்சு மேலே போகணும் அப்படின்னா உனக்கு மேம்பட்ட சிந்தனை தேவை. ஒரு குறுகிய உணர்ச்சியோடு நீ மேலே உயரமான இடத்துக்கு போக முடியாது. அப்போ இந்த நடைப்பயிற்சியெல்லாம் செய்கிறாங்களே, நடைப்பயிற்சி பண்ணால் தான் எனக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும் வாழ்க்கை, உடற்பயிற்சி பண்ணால் தான் இன்றைக்கி எனக்கு நல்லாயிருக்கும் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த குறுகிய உணர்ச்சிகளை தாண்டி வர்றாங்க. அவங்க இந்த சாதாரண மக்களிடம் உள்ள அந்த குறுகிய உணர்ச்சி இருக்குல்ல, அதை தாண்டி வரும்போது அவங்களுக்கு தான் இந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணால் தான் என்னால் வேலை செய்ய முடியும், நடைப்பயிற்சி பண்ணால் தான் என்னால் வேலை செய்ய முடியும், தியானம் இருக்கணும், உணவு கட்டுப்பாடு, இதெல்லாம் கடைபிடிச்சா தான் என்னால் தினசரி வாழ்க்கையை நல்ல சுறுசுறுப்பாக வாழ முடியும். அப்போது ஒரு பார்டருக்கு மேலே நீ போயிட்டேன்னா, அந்த குறுகிய உணர்ச்சிகளை தாண்டிட்டேன்னா, அப்போ தான் உனக்கு மனிதர்கள் சந்திக்கிற ஒரு மேம்பட்ட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தெரியும். இது கடைமட்ட பிரச்சனைகள். இந்த சாதாரண மக்கள், பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சி செய்கிறதில்ல, நடைப்பயிற்சி செய்கிறதில்ல. அவங்க சந்திக்கிற பிரச்சனையெல்லாம் கடைமட்ட பிரச்சனைகள். அவங்க சந்திக்கிற பிரச்சனை, அந்த கடைமட்ட பிரச்சனைகளில் பார்த்திங்கன்னா பழி உணர்ச்சி இருக்கும். இந்த சாதாரண மக்களுக்கு பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கைகள் இருக்கும், பழி உணர்ச்சி இருக்கும், அடிமைப்படுத்துகிற அந்த குணம் இருக்கும், ஒரு பெண்களுக்கு எதிரான சிந்தனை அல்லது இந்த மாதிரி அடிமைப்படுத்துகிற குணம் இருக்கும், வன்முறை உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும், மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கும். இதனால் அவங்க மனசு ஒரு குறுகிய மனப்பான்மையோடு தான் அவங்களுக்கு செயல்படும். பெரும்பாலான மக்கள், சாதாரண மக்கள்லாம் பார்த்திங்கன்னா குறுகிய மனப்பான்மைகள், ஒன்றுமில்லாத விஷயத்தை போய் நம்பிக்கிட்டு இருப்பாங்க, அதை பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. மூட நம்பிக்கைகள் ஏற்படுத்துகிற அச்சுறுத்தல், சாதாரண விஷயத்தை பார்த்து பயந்துக்கிட்டு சாமி, கடவுள் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. சாதி கட்டுப்பாடு, மத கட்டுப்பாடுன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. அந்த பயமே அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான ஒரு விழிப்புணர்வை தருகிறது. ஒருவித பயத்திலே இருப்பாங்க, ஒருவித கோபத்திலே இருப்பாங்க. அதனால் ஒரு குறுகிய மனப்பான்மை, ஒரு பயங்கரமான கோபம், இதெல்லாம் சேர்ந்து அவர்கள் வாழ்வதற்கு அவர்களுக்கு உடற்பயிற்சியே தேவையில்லை. அவர்களுடைய கோபமே, அவர்களுடைய பயம், சாதாரண விஷயத்துக்கு பயப்படுறது, அப்புறம் பழி உணர்ச்சி, சொந்தக்காரங்க கூட சண்டை போடுறது, வன்மம் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு உடற்பயிற்சியெல்லாம் தேவையில்லை, நடைப்பயிற்சியெல்லாம் தேவையில்லை. அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுக்கு தேவையான கோபத்தை அவர்களுடைய மனப்பான்மையை கொடுத்துரும். அப்போ நீ மேலே போகணும், இன்னும் மேலான வெற்றியை பெறணும்னா அந்த குறுகிய மனப்பான்மையை தாண்டி தான் வரணும். அதே மனப்பான்மையோட மேலான வெற்றியை பெற முடியாது. அப்போ அந்த மனப்பான்மையை தாண்டி வர்றவங்க, அப்போ அவங்களுக்கு தான் தினமும் சுறுசுறுப்பாக உழைப்பதற்கு தேவையான விழிப்புணர்வை எங்கேருந்து பெறுவாங்க? உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, தியானம் இதெல்லாம் பண்ணால் தான், உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் பண்ணால் தான்
அவங்களால ஒரு மேம்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு ஊக்கத்தை, உற்சாகத்தை அந்த நடைப்பயிற்சி மூலமாகவோ, உடற்பயிற்சி மூலமாகவோ, உணவு கட்டுப்பாடு மூலமாகவோ, தியானம் அப்படின்னு ஆன்மீக ஆன்மீக ஆர்வம் இதெல்லாம் மூலமாக அவங்க வந்து மேம்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு ஊக்கத்தை, உற்சாகத்தை அவங்க பெறுவாங்க. இதுதான் வந்து ஒரு அப்போ நமக்குள்ள கேள்வி என்னென்னா, இந்த எப்படி சாதாரண மக்கள் உடற்பயிற்சி செய்கிறதில்ல, அவங்க எப்படி காலங்காத்தால் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க, காலையில் எந்திக்கிறாங்க, இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு சாதாரண இந்த நிறைய மூட நம்பிக்கைகள் ஏற்படுத்துகிற பயம், அப்புறம் அந்த வன்முறை உணர்ச்சி, பழி உணர்ச்சி, சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அது குடும்ப வன்முறை இதெல்லாம் தருகிற ஒரு கோபம், ஒரு பயம், விழிப்புணர்வு இதெல்லாம் சேர்ந்து ஒரு குறுகிய மனப்பான்மையால் ஏற்படுகிற ஒரு கோபம், பழி உணர்ச்சி, அதனால் ஏற்படுகிற அந்த விழிப்புணர்வை வச்சு தான் அவங்க அந்த உடற்பயிற்சி எதுவுமே செய்யாமல் அவங்களோட தினசரி வாழ்க்கையை அவங்களால வாழ முடியுது.